அனைவருக்கும் வணக்கம். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போரானது நடைபெற்றுட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஹார்மோன்ஸ் நீரிணை தொடர்பா அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே மோதல்களானது இனியும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய எல்லா மின் நிலையங்கள், பாலங்களை எல்லாத்தையுமே நாங்கள் தகர்ப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ இது வைத்து பார்க்கும்போது இன்னும் போர் பதற்றம் தீவிரமாகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கணிச்சிருக்காங்க. இந்த போர் பதற்றமானது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்திய தூதரகம் ஒரு சில எச்சரிக்கைகளை இந்தியர்களுக்காக விடுத்திருக்காங்க. ஸோ இந்த போர் பதற்றத்தால் இந்தியர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியும் இந்த தூதரகம் என்ன விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே போர் பதற்றமானது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது மத்திய அரசு இந்திய மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரைகளை எல்லாம் வழங்கியிருக்குங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈரானில் உங்களுடைய உறவினர்கள் யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்தியர்கள் யாருமே ஈரானுக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஈரானில் இருக்காங்க அப்படின்னா அந்த இந்தியர்களை கூட உடனடியாக வெளியேறணும் அப்படின்ற மாதிரி தான் அவசரமான ஒரு வார்னிங் இப்போ கொடுத்துருக்காங்க. இதனுடைய பின்னணியில் என்ன விஷயங்களானது இருக்குது, என்ன மாதிரியான பரபரப்பான தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இனி தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுறாமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான தகவல்களை நீங்கள் பகிரும்போது யாராவது ஒருத்தராவது இதன் மூலமாக பயனடையலாம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே தற்போது நாளுக்கு நாள் மோதல்களானது தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் கடந்த ஒரு சில நாட்களாகவே தினமுமே அதிகாலையில் ஈரானை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை பொறுத்துக்க முடியாமல் ஈரானும் திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்காக தயாராகிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இந்த தாக்குதல்களானது இன்னும் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இவங்க கணித்திருக்கக்கூடிய விஷயம் உண்மையானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையானது விடுத்திருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவோட மீண்டும் இஸ்ரேல் கை கோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் பதற்றமாகி இருக்குன்னே சொல்லணும். இந்த தாக்குதல்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் தீவிரமாகலாம் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி தீவிரமாகக்கூடிய பிரச்சனைகளானது இங்கே நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால இந்தியர்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளானது கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவோட மீண்டும் இஸ்ரேல் கை கோத்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் நடக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திய தூதரகம், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் நம் நாட்டினுடைய மக்களுக்காக ஒரு சில வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா பதற்றங்களானது அதிகரிக்க போகுது அப்படிங்கும்போது அங்கே போர் பதற்றம் இன்னும் தீவிரமடையும். அதனால் யாரும் இங்கே வர்றது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இப்போது தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சமீப நாட்களாக ஈரான் முழுக்க வன்முறைகளானது நடந்துகிட்ருக்கு. அதாவது சொல்லப்போனால் கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை பண்ணிகிட்ருக்காங்க. சமீப நாட்களாக இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இருக்க நிலைமை இன்னும் மோசமாகும் போல் தெரியுது. அதனால் யாரெல்லாம் ஈரான் வரணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்களோ இந்தியர்களே, இந்த பயணத்தை இப்போதைக்கு நீங்கள் எடுக்காதீங்க, தள்ளி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பாதுகாப்பு நிலை எல்லாமே சுமூகமாகிற வரைக்கும் ஈரானுக்கு பயணிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தையே தயவு செஞ்சு நீங்கள் விட்டுடுங்க. இப்போதைக்கு வேணாம், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணால் நீங்கள் வரத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம், கொஞ்சம் மட்டும் தள்ளி வைங்க அப்படின்னு இந்திய தூதரகம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஆல்ரெடி ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாரும் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இப்போதைக்கு அங்கேருந்து ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தற்காலிகமாக வெளியேறிடுங்க அப்படின்ற மாதிரியும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான்லேயே தொடர்ந்து இருக்க தீர்மானித்திருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி ஒருவேளை என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஈரானில் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அங்கேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்பப்போ என்ன அப்டேட் வந்துட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உள்ளூர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்க
என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து தெளிவாக கேட்டுட்டு அதை முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஒரு நாட்டினுடைய தெற்கு கடற்கரை பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகள் வந்து தீவிரமாக இருக்குது அப்படின்றதுனால இதை எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் பதிவு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே போயிட்டு அங்கே வந்து பதிவு செய்துக்கோங்க. ஏன்னா இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைத்தளம் இணையதள பக்கங்களை எல்லாம் பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன அப்டேட் ஆனது நடக்க போகுதோ அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிறைய வார்னிங்ஸும் அட்வைஸையும் வந்து இந்திய தூதரகம் ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக இந்திய தூதரகம் இந்த விஷயத்தை வந்து செய்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஈரான் போகணும் அப்படின்ற எண்ணமும் ஆசையும் யாருக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தள்ளி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஈரானில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயங்களையுமே வந்து இந்திய தூதரகம் வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஸோ தூதரகத்தை பற்றின இணையதள பக்கங்களை வந்து உங்களுடைய அப்டேட்டில் வந்து வச்சுக்கோங்க. என்ன நடக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா எப்போ என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாமல் இருக்கும்போது உங்களால் வந்து பயம் இல்லாமல் வந்து இருக்க முடியாது. ஸோ இந்தியர்களுக்காக இந்திய தூதரகம் வந்து செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பாராட்டத்தக்க விஷயம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். நீங்கள் அனுப்புறதன் மூலமாக நீங்கள் பண்ணுற அந்த ஒரு ஷேர் மூலமாக அவங்க வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஈரானுடைய இந்த ஒரு விஷயமானது பதற்றத்தை வந்து கொடுக்கலாம். இருந்தாலுமே கூட ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு போரானது இன்னும் வந்து முடியறது கிடையாதுங்க. ஸோ என்ன நடந்தாலுமே இந்த 2 நாடுகளும் வந்து போர் தொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க. அதுவும் அமெரிக்காவோட இஸ்ரேல் போய் மீண்டும் வந்து கை கோத்துட்டாங்க அப்படின்னா இன்னுமேட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளானது வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கே ஒழிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வர்றது கிடையாது. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃபாக இருங்க. குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றமானது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இன்னும் வந்து தீவிரமடைகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இந்திய தூதரகம் இந்த சேஃப்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து பயன்பெறுங்க. அதே போல் உங்களுக்கு எந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபாஸ்ட் அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அப்டேட்டாக கிடைக்கும். நீங்களும் பார்க்கலாம். இது போன்ற சூப்பரான அப்டேட்டோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.